வெற்றிகளுக்கு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தொகுதி வாரியா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மாவட்ட வாரியா போறப்பயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கப்ப தொகுதி வாரியா போனா ஒரு வருஷம் ஆகும் போல. திருச்சியில KN நேருவை கதிகலங்க விட்டுட்டாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். திருச்சியில நான் இருக்கிற அதெல்லாம் நடக்காது. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா பனையூரை தாண்டி வந்தா வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்றது ஆளுங்கட்சியில இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும். அதே போல மக்கள் விரும்பும் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்றது ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஸ்ட்ராங்கா தெரியும் பாருங்க. இதே நேரத்துல பெரம்பலூர் மக்கள் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதுக்கான காரணம் தளபதி விஜய் அவர்கள் இல்ல, காவல்துறையின் பிரஷர் தான். கொடுத்த டைமை தாண்டி பிரச்சாரம், காவல்துறை போட்ட ரூல்ஸை தாண்டி பிரச்சாரம், அன் டைம்ல இவ்வளவு மக்கள் கூடி இருக்காங்க அப்படின்னு காவல்துறை பல கேள்விகள் எழுப்புறப்ப நம்மளால எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு மக்களோட நலனுக்காக மட்டுமே விஜய் அவர்கள் பெரம்பலூர் மக்களை சந்திக்காம போயிருக்காரு. பட் இந்த 2 மந்த்துக்குள்ள கண்டிப்பா பெரம்பலூருக்கு தளபதி விஜய் அவர்கள் வருவாரு. இது 100% உறுதி. ரீசன்ட் போஸ்ட்ல அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு. சோ பெரம்பலூர் மக்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். உண்மையிலேயே வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் அப்படின்றதெல்லாம் சும்மா சொல்லுங்க. இவ்வளவு மக்கள் வெயில் தாக்கத்தை தாண்டி ஒரு ஏக்கத்தோட இருக்காங்களே, இதுவே ஒரு மகத்தான வெற்றி தாங்க. இனிமே வார வாரம் தமிழக வெற்றி கழகத்தோட திருவிழா தாங்க. அடுத்து நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மக்களே தயாராக இருங்க. மத்திய மாவட்டத்தை நோக்கி களமாட உங்க விஜய் நான் வரேன். ஒரு நிமிஷம் காய்ஸ், இந்த 3 மாவட்டங்கள்ல மயிலாடுதுறைக்கு போவாரா அப்படின்றது கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு. 2 மாவட்டங்களுக்கு மட்டும் தான் பிளான் போட்டிருக்காங்க. சோ அதற்கான அப்டேட் வந்து நாளைக்கு வரும். சோ இந்த வீடியோக்கு கீழே பிரச்சாரம் அப்படின்னாலும் இனிமே டிவிக்கே தாண்டா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.